கும்பகோணத்தில் அந்த நவக்கிரக கோயில்களுக்கு ஒரு தனி பேருந்து இயக்கினோம். அது மிக சிறப்பாக இயங்கி வருகிறது. முன்பதிவு செய்து வருகிறவர்கள் தமிழ்நாடு முழுவதும் இருந்து வருகிறவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு அதில் பயணம் செய்து அவர்களுடைய செய்தியையும் அது குறித்தான ரிவ்யூவும் அவங்க வெளியிட்டு வருகிறார்கள். அந்த அளவிற்கு சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. பேருந்து சேவை ஒவ்வொரு முறையும் அதிகரிக்கிறோம். நீங்கள் இது வரைக்கும் சென்னையிலேயே சுற்றுலா தலங்களை பார்ப்பதற்கான சுற்று பேருந்தே இல்லாமல் இருந்தது. இப்பொழுது மாநகர போக்குவரத்து கழகத்தின் சார்பாக விண்டேஜ் பேருந்து என்று ஒரு 50 ஆண்டு 60 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த பேருந்து அமைப்பிலே வடிவமைத்து ஒரு 10க்கும் மேற்பட்ட இடங்களை, குறிப்பாக சொல்லணும்னா அருங்காட்சியகம், மெரினா பூங்கா போன்ற இடங்களை எல்லாம், சென்ட்ரல் ஸ்டேஷன் எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து ஒரு சுற்றுவட்ட பேருந்து இயக்குகின்றோம். அது மிகுந்த வரவேற்பு பெற்றிருக்கிறது. இன்னும் அந்த வழித்தடத்திலே கூடுதல் பேருந்துகள் இயக்குவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இது தமிழ்நாடு முழுவதும் இது போன்று தொடர்ந்து விரிவுபடுத்தப்படும். இல்லை, நாங்கள் தொடர்ந்து என்ன காரணத்தினால் பேருந்து விபத்து ஏற்பட்டது என்பதை கண்காணித்து அது குறித்து முன்னெச்சரிக்கையாக தவிர்ப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. சில நேரங்களில் தனிமனித அஜாக்கிரதையின் காரணமாக ஏற்படுகின்ற காரணமும் இருக்கிறது. அவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு மறுபடியும் பணிக்கு அனுப்பப்படுகிறார்கள். இது ஒரு தொடர் நடவடிக்கையாக எடுக்கப்படுகிறது. தேர்தல் தேதி அறிவிக்கப்படுவதற்கு முன்பாக அதிமுக பல்வேறு வாக்குறுதிகளை எடப்பாடி அவர் கொடுக்கிற வாக்குறுதி பிற என்ன வாக்குறுதி? திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்கனவே செய்ததைத்தான் இன்னும் கூடுதலாக செய்வேன் என்று சொல்கிறார். கடந்த தேர்தலின் போது திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாம் செய்ய முடியாது, நடைமுறைக்கு சாத்தியமில்லை என்று சொன்னார். இன்னும் மிக குறிப்பாக சொன்னோம்னா, மகளிர் உரிமை தொகை கொடுப்பதற்கு எங்கே பணம் இருக்குது என்று கேட்டார். அரசு மகளிருக்கான விடியல் பயணத்தை கேலி செய்தார். இன்றைக்கு இந்த திட்டங்கள், 2 திட்டங்களும் மிகுந்த வெற்றியை பெற்று மக்களிடத்திலே தமிழ்நாடு முதலமைச்சருக்கு மிகுந்த வரவேற்பை அளித்திருக்கின்ற காரணத்தினால், அவருக்கு ஆதரவு பெருகி இருக்கின்ற காரணத்தினால் அதையே தான் அவர் காப்பியடிக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தை காப்பியடித்து தான் இன்றைக்கு அவர் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். விடியல் பயணம் பெண்களுக்கு என்பதை ஆண்களுக்கும் வழங்குவோம் என்கிறார். மகளிர் உரிமை தொகை இன்னும் கூடுதலாக 1000 ரூபாய் வழங்குவேன் என்று சொல்கிறார். எனவே அவர் செய்வதெல்லாம் காப்பி தான். இதான் அவர் சாத்தியமே இல்லை, நடைமுறைக்கு சாத்தியமில்லை என்று சொன்னார். இப்போ கேட்டால் நீங்கள் அதை செய்ய முடியாதுன்னு சொன்னீங்களே, இப்போ நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு கேட்டால், எங்களுக்கு எப்படி நிர்வகிக்க வேண்டும் என்ற இது தெரியும், நிர்வாக நடைமுறை தெரியுங்கிறார். அவரை விட நிர்வாக நடைமுறை தெரிந்தவர் என்கிற காரணத்தினால்தான் முதலமைச்சர் எவ்வளவு நிதி நெருக்கடிக்கு இடையிலேயும் தேர்தல் வாக்குறுதிகள் அத்தனையும் நிறைவேற்றி வருகிறார். மீண்டும் திமுக ஆட்சி வரும் பட்சத்தில் விடியல் பயணத்தில் ஏதாவது மாறுதல் உண்டா? மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இது குறித்த அறிவிப்புகளை வெளியிட்டார்.